திரு பாலச்சந்திரன், உங்கள்கிட்டே தொடங்குறேன். முதல்ல விஜய் அவர்களுடைய அந்த கருத்துக்கான எதிர்வினைகள், அவர் பேசியதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வெளிப்படையாக தீவிரப்படுத்தியிருக்கிறார் நேற்றைக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பாஜக மற்றும் பலர் அப்படின்னு அதிமுக பெயரை குறிப்பிடாமல் விஜய் தவிர்ப்பதனுடைய அரசியல் அல்லது வியூகம் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம் திரு பாலச்சந்திரன்? அவங்கள ப்ரொவோக் பண்ணுறதுக்காக அண்ட் ஹி இஸ் சக்ஸஸ்ஃபுல். அவங்க பாஜக மற்றும் பலன்னு சொன்னோம்னா அதிமுக உடனடியாக எழுந்து கூச்சல் போடுவார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இது அவங்க டோட்டலாக இக்னோர் பண்ணியிருக்கணும். அவருக்கு எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குன்னே தெரியல, இவர் இதை பற்றி எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு போயிருக்கணும். இப்போ எப்படி இவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது மூலம் அவரை இன்னும் கொஞ்சம் தான் வளர்த்து விடுறாங்க. அதுதான் நடக்குது. இல்லை, அவர் ஒரு குறைச்சி மதிப்பிடுறாருன்னு சொல்லுமா, இல்லை தன்னை அந்த பிரைமரி அப்போசிஷனுங்கிற இடத்துக்கு நகர்த்துவதற்கான முயற்சியாக இப்படியான கருத்துக்களை அவர் முன்வைக்கிறாரா? இல்லை, தன்னை பிரைமரி அப்போசிஷனாக கொண்டு வரணுங்கிறது அவருக்கு இருக்குது, அந்த நோக்கம் இருக்குது. ஆனால் அந்த நோக்கத்துக்கு அவர் செய்கிற காரியங்கள்லாம் இவங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணுறாங்க, அளவுக்கு மீறி ரியாக்ட் பண்ணுறாங்க. அங்கிள்னு சொல்லி சிஎம்ஐ கூப்பிட்டாரு, பல பேர் ரியாக்ட் பண்ணும்போது திமுகவை விட பொதுமக்கள் பல பேர் அதில் ரியாக்ட் பண்ணாங்க. நம்ம பார்த்தோம். உடனடி அவர் வித்ட்ரா பண்ணிட்டார், ரெட்ரீட் பண்ணிட்டார். அந்த வார்த்தையை மறுபடியும் அவர் பயன்படுத்தலை. அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பண்ணது தப்பு, அப்படி நம்ம கூப்பிட்டுருக்க கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்தில் அவர் சொன்னது மற்றும் பலர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அபிப்பிராயம், அதிமுக சொல்லியிருக்கணும், யார் எந்த அரசியல் கட்சி எங்கே இருக்குன்னு கூட தெரியாத விவரம் தெரியாதவராக இருக்காரு, இதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கணும். இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணுறது மூலம் அவர் பெரிய மனுஷனாக்குறாங்க. அவர் எந்த அளவுக்கு பெரிய மனுஷனாக இருக்காரோ அதை விட இன்னும் அதிகமாக பெரிய மனுஷனாக அவர் ஆக்குறாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவருடைய நோக்கம் நிறைவேறுகிறது. அவருடைய பார்வை ஒவ்வொரு கட்டத்திலும் மாறிக்கிட்டே வருது. அதிமுகங்கிற கட்சியை பற்றி கருத்தே சொல்லாமல் இருந்தார், அதுக்கு பிறகு ஊழல் கட்சி அப்படின்னாரு, இப்போ மற்றும் பலர் அப்படின்னு எடுத்துட்டு வராரு. அதிமுகவை அணுகிறதுல அவர் குழப்பமா இருக்காரா அல்ல தெளிவான காய் நகர்த்தலா இருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி. பிஜேபி இஸ் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வலுவான கூட்டணி அமையிடும் அப்படிங்கிறது ஆசை. திமுக கூட்டணிக்கு எதிராக இன்னும் அவங்களுக்கு அந்த ஃபார்முலா சரியாக புரியப்படலை. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது இணைச்சிடணும். எப்படி அதிமுகலேருந்து பன்னீர்செல்வம், தினகரன் இவங்க எல்லாரையுமே கொண்டு வந்துடணும், ஓர் அணியின் கீழ் கொண்டு வரும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி விஜய் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் கூட இருக்கிற சில பேர் அதீத நம்பிக்கை அவர் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, சர்வே ரிப்போர்ட் பார்த்தீங்களா, நீங்கள் தனியாக நின்னாலும் ஜெயிச்சிருவீங்க, இப்படியெல்லாம் நம்பிக்கை கொடுக்குறதாக நான் கேள்விப்படுறேன். அப்போ இவருக்கு இன்னைக்கு திமுகவுக்கும் தனக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னா அதுக்கு அதிமுக கேள்விப்படுத்தணும். முதல்ல இருந்த நம்பிக்கைகள் போயிருச்சு. ரெண்டு பேருமே நான் தான் முதல்வர்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இபிஎஸ் உறுதியாக இருக்காரு, விஜய் உறுதியாக இருக்காரு. அப்போ கடைசி கட்டத்தில் பிஜேபி சரி ரெண்டு பேரும் தான் ஆளுக்கு 2.5 வருஷம் அப்படின்னு அவங்களை சம்மதிக்க வச்சாலுடைய இவங்க ஒன்றா வரமாட்டாங்க. அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அப்போ அப்படி சம்மதிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தாலும் கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் தன்னை முதன்மைப்படுத்துறதெல்லாம் இருப்பாங்க. இபிஎஸும் அப்படித்தான் இருப்பார், விஜயும் அப்படித்தான் இருப்பார். இல்லை, நீங்கள் சொல்லக்கூடியதுல இப்போ ப்ரீபோல் அலையன்ஸ்க்கான வாய்ப்புங்கிறதுலாம் இல்லையா? அவர் அதிமுகவை கடும் விமர்சனத்துக்குலாம் உட்படுத்திட்டார்ல, விமர்சனமே செய்யாத போது நீங்கள் சொல்லக்கூடிய அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, பாஜக முயற்சிக்கிறதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடம்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்படி இல்லையா? அதுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமியும் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு. அவங்க கூட இருக்கக்கூடியவர்களாம் இன்னும் கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது கூட்டணிக்கான வாய்ப்பு இருந்தால் அந்த சூழல்லாம் இருக்காதுல்ல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தேர்தலுக்கு முன்னாடி தினகரனும் ஏபிஎஸும் கம்மியாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணாங்க. இதை விட கடுமையான வார்த்தைகளை தாக்கிகள் இல்லையா ரெண்டு பேரும்? கடைசியில் எல்லாருமே அரசியல்வாதி வாழ்வில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். கேசிபிட்ட பேசிட்டு மணிகண்டன் உங்கள்கிட்ட வரேன். திரு கேசிபி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய இந்த சொல்லாடல்கள், அதுக்கு எதிர்வினை உள்ளிட்ட அம்சங்களை எப்படி பார்க்குறீங்க? விஜய் பொறுத்த வரைக்கும் தன்னை அவர் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரானவராக காண்பித்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை, பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இணைந்து பயணிக்க வேண்டும், ஆனால் விஜய் முதலமைச்சராக அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை அவர் வைத்திருக்கிறார். அது இல்லை, அதிமுக இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது, அந்த தேவை அதிமுகவுக்கு இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்வதற்காக இந்த ஒரு முயற்சி. அடுத்து எம்ஜிஆரை அவர் அடையாளப்படுத்துவது. எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் அரசியல்லையும் சினிமாலையும்
ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் அடுத்த இன்றைய நடைமுறை காலத்துக்கு அவரை பின்பற்றி சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவராக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். இது பல பேர் முயற்சித்து அதுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் என்றைக்குமே அவர் நடிகராகவும் இருந்தார், அரசியல்வாதியாகவும் இருந்தார். சினிமாவை அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் தன்னை அவர் நடிகராக காட்டிக்கொண்டது இல்லை. அந்த திரைத்துறையை அதாவது தனி ரெண்டு கேரக்டருமே அவர்கிட்ட டிஸ்டிங்க்டா இருந்தது, வேறுபட்டு நின்றது. ஆனா திரைத்துறையை அரசியலுக்கு பயன்படுத்தினார். அரசியலை என்றைக்குமே அவர் சினிமாவுக்கு பயன்படுத்தல. மக்கள் மத்தியில் தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக அவர் பதிவிட்டிருந்தார். அதே போல எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு என்ன எதிர்க்கிறார்கள் என்று அவர் சொல்லுவதும் தன்னை இன்னொரு எம்ஜிஆராக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார். ஆனால் எம்ஜிஆரை ஆதரித்தவர்கள் இன்றைக்கு விஜயை ஆதரிக்கிறார்களா என்றால் அது இல்லை. அது அவருக்கு புரியல. அப்ப இந்த இடத்துல எல்லாம் இது போன்ற ஒரு நிலையை எம்ஜிஆர் ஆதரிச்சவர் தானே செங்கோட்டையனுக்கு மாற்று அவரோடு இருந்த பயணிச்சவர் தானே செங்கோட்டையன். அதிமுக அதான் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு திமுகவில் அவருக்கான வாய்ப்புகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத நிலையில அங்க சென்றார். விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நான் போய் விஜய்கிட்ட சேர்ந்துடுறேன் என்று அவர் போகல. அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட சூழ்நிலையில திமுக ஒரு அடுத்த ஆப்ஷனா பார்த்து அது ஏனோ காரணங்களால் தவிர்க்கப்பட்ட நிலையில வேற வழி இல்லாம இன்றைக்கு அங்கு சேர்ந்து விட்டு இன்றைக்கு அதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் செங்கோட்டையன். அவர் எங்க வருத்தப்பட்டாரு, எங்க சொன்னாருங்கிறது தனி. என் கேள்வி என்னன்னா, நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத தன்னுடைய மையப்புள்ளியா வச்சிருக்காரு. இந்த 2 வாக்குகளை வாங்குவது தன்னுடைய மையப்புள்ளினா திமுக எதிர்ப்பு மட்டும்தானே உறுதியா தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. பாஜக எதிர்ப்பு இது வரைக்கும் வரல. தீவிரப்படுத்துறது திமுக எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கிட்ட போறதுல இருந்து தன் பக்கம் கொண்டு வரது தான் அவருடைய வியூகமா இருக்கா அப்படிதான் கேட்கிறார். திமுக எதிர்ப்பை தானே அவர் மையப்படுத்துறாரு. இல்ல, நேற்று அவர் அந்த பாஜக உடனான அணி என்று மையப்படுத்துவதற்கான காரணம் அந்த பாஜக எதிர்ப்பு என்பதையும் அவர் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இதற்கு முன்பு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒருவேளை பாஜக விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக கூட முன்னிறுத்தலாம் என்று அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனா அது நடக்கல. ஆனா ஒரு விஷயத்தை அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். எம்ஜிஆருக்கு அவரது ரசிகர்களை தாண்டி ரசிகர்கள் ஒரு 20% 25% இருந்தாலும் கூட பொதுமக்களாக இருக்கிறவர்கள் ஒரு 30-40% இருப்பாங்க, எந்த கட்சியையும் சாராதவர்கள். அந்த பொதுமக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியவர்கள். அதுல பெரும்பான்மையான ஆதரவை எம்ஜிஆர் பெற்றிருந்தார். ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களை மட்டும்தான் ஆதரவாளர்களாக கொண்டிருக்கிறார்.